பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கை, ஆணவம் இல்லாத, பெருமை இல்லாத, எல்லோரையும் ஒரே நிலையில் வைத்து மதிக்கின்ற ஒரு சிறப்பான வாழ்க்கையை பற்றி இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். மனிதனை பல்வேறு சூழ்நிலைகள் கெடுத்துவிடும் என்பதையும், அவற்றுள்ளே பொருளாதார செழிப்பும் ஒரு காரணம் என்பதை நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டோம். அந்த வகையில் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய அம்சங்கள்ல அடுத்த இடத்தை வகிப்பது அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ். புகழ் அடைவதற்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி நடக்கிறானோ அதே மாதிரி புகழ் அடைந்த பிறகு நடக்க மாட்டான். நீங்க எந்த மனிதனுடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் இதுக்கு உதாரணமா எடுத்து நீங்க அலசி பார்க்கலாம். ஒரு பதவி, அந்தஸ்து, புகழ், 4 பேருக்கு அவனை பற்றி தெரிகிறது, இந்த மாதிரியான ஒரு பிரபலம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவரு என்னமோ ஒரு தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். அந்த புகழ் அரசியல்னால ஏற்பட்ட புகழா இருக்கலாம், அல்லது வீரதீர பராக்கிரம செயல்களை செஞ்சு அதனால ஏற்பட்ட புகழாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்தினால ஏற்பட்ட புகழா கூட இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஏற்பட்ட புகழ் கூட ஒருத்தனை பக்குவப்படுத்தாது. அரசியல்ல புகழ் வந்தா திமிரா நடக்கிறான்னா ஒத்துக்கிற முடியுது, சரி அந்த அரசியல் அப்படித்தான் பண்ணும். அல்லது குத்துச்சண்டை, அது எதிர்த்து ஓட்ட பந்தயம் அப்படி வேண்டு போய் தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்தா அதனால திமிரா நடக்கிறான்னாலும் நம்ம ஒத்துக்கிற முடியுது. இந்த ஆன்மீகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்குதுன்னு வைங்க, ஒரு பெரிய மத தலைவர், நல்ல பெரிய மகானு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை எடுத்தாலும் அவனுக்கு புகழ் வந்தாலும் சேத்தான போயிடுவான். அந்த புகழ் என்பது ஆன்மீகத்தின் பெயரால வர்ற புகழா இருந்தா கூட, செல்வாக்கா இருந்தா கூட, அதுக்கு முன்னாடி அவன் எப்படி நடந்தானோ அப்படி நடக்க மாட்டான். இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை அடைவதற்கு முன்னாடி ஏழைகளோட பழகுவான், ஏழைகள் வீட்டுக்கு போவான், அவங்கள டீ கடையில் டீயை குடிச்சு நிற்பான். இப்படி இருந்தவன் ஆன்மீகத்துல பெரிய ஷேகு அப்படி இப்படின்னு மாதிரி ஒரு அந்தஸ்து அடைஞ்சான்னு வைங்களேன், யார்த்தையும் பேசவே மாட்டான். இந்த பேசுவதற்குன்னு சில தகுதிகளை வச்சிருப்பான். ரோட்ல நடந்து போனா அது நம்ம தரஜாவுக்கு குறையன்னு நினைக்குவான். ஒரு கடையில போய் சாப்பிடுவது தன்னுடைய தரஜாவை குறைச்சிரும் நினைக்குவான். ஏழைகள் வீட்டில் போய் சாப்பிட போனோம்னா அதனால தரஜா குறைஞ்சு போயிருமா. நல்ல வசதி உள்ளவர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டா யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான வீடுகளில் தான் போய் சாப்பிடணுங்கிற அளவுல, உறவு வச்சுக்கணுங்கிற அளவுல ஆன்மீக தலைவர்கள் கூட மாறுறாங்க. இங்க பாருங்க, ஆன்மீகத்துல தலைவர்கள் இப்படி மாறுறாங்க. இதை ரொம்ப விவரிச்சுலாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எல்லா துறையிலும் நீங்க எடுத்து பார்த்துக்கிறீங்க. அந்த மனிதர் புகழ் அடைந்த யார வேண்டாலும் அவர்கள் பிறக்கும் போதே புகழ் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா புகழ் அடைகிற யாரா இருந்தாலும் பிறக்கும் போதே புகழ் அடைகிறது இல்லை. புகழ் இல்லாம இருந்து புகழ் அடைஞ்சிருப்பாங்க. அவர்களுடைய அந்த புகழ் இல்லாத காலத்து வாழ்க்கையையும், புகழ் வந்த பிறகு உள்ள வாழ்க்கையையும், செல்வாக்கு இல்லாத காலத்து வாழ்க்கையையும், செல்வாக்கு வந்த பிறகு உள்ள வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வித்தியாசம் இருக்கும். கம்பேர் பண்ணி இவ்வளவு பெர்சன்ட் சொல்ல முடியாது. மலைக்கு மடவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி அதை விட பெரிய வித்தியாசம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரெட்ட புகழ். அவங்களுக்கு கிடைச்ச புகழ் இருக்க, ரெட்ட புகழ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரெட்ட புகழ்? அரசியல் தலைவர் என்ற புகழ், அதே நேரத்தில் ஆன்மீக தலைவர் என்ற புகழ். இது ரெண்டும் எவனும் கிடைக்காது. ஆன்மீகத்தில் பெரிய ஷேகுன்னு போட்டா அவன் அரசியல் வரவிட கூட ஆக்கிடுவாங்க. உலகம் பூரா என்ன பண்ணிருக்கான்? அரசியல் வேற ஆன்மீகம் வேற பிரிச்சு வச்சிருக்கிறான். ஆன்மீகவாதிகள் அரசியலுக்குள்ள போக முடியாது. அரசியல்வாதி ஆன்மீக வேஷம் போட்டானா மக்கள் ஏத்துக்கிற மாட்டான். இந்த லஞ்சம் ஊழல் பண்றவங்க வந்து நமக்கு ஆன்மீகத்துக்கு சொல்லுவானா? ஒத்துக்கிற முடியுமா? இப்ப கருணாநிதி சாமியார் வந்து யாராவது ஒத்துக்குவாங்களா? ஜெயலலிதா பொன் சாமியார் வந்து ஒத்துக்குவாங்களா? யாராச்சும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அது மாதிரி சங்கராச்சாரியர் ஜனாதிபதியாக போனா ஒத்துக்கிற மாட்டாங்க. இது வேற அது வேறப்பா அப்படின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அவங்க தலைவர். எப்படி தலைவர்? அவர்களுடைய சொல்லுக்கு மறுபேச்சு இல்லை என்ற அளவுக்கு தலைவர். அவங்களை யாரெல்லாம் ஆன்மீக தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் மத்தியில எப்படிப்பட்ட இடத்தை பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தாய், தந்தை, பொண்டாட்டி, பிள்ளைய விட அந்த தலைவருக்கு இடம் இருந்துச்சு. ஒவ்வொரு சஹாபியுடைய உள்ளத்திலையும் ஆன்மீகத்தை நம்ம எத்தனை பேர் ஆன்மீக தலைவர்கள் வச்சிருப்போம்.
ஒரு லிமிட்டுக்குள்ளதான் வச்சிருப்போம். எந்த நீ ஆன்மீக சேகைன்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான், அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளதான். உன் சொத்தை எனக்கு எழுதி தானே எழுதி கொடுத்துருவோம். சேகை கேட்டாருன்னா முறியீடே வாங்கட்டும். ஒருத்தன் போய் சேகிட்ட முறியீடு வாங்குறான், எல்லாம் அவர் தான் நினைக்கிறான், 1000 ரூபாய் கிட்ட கொடுப்பான், அவ்வளவுதான் வச்சுக்கிடுவான். இந்த பில்டிங் வந்து எனக்கு தேவைப்படுது, எனக்கு எழுதி கொடுங்க, கட்டி செருப்பாளுவான். சேகிக்காரனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா எழுதி கொடுத்துருவாங்க, கேட்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வந்து எந்த சஹாபியாவது கூப்பிட்டு இதை நீ கொடுத்துருந்தா கொடுத்துருவாங்க. இப்படியான ஆன்மீகத்தில் இந்த இடத்தை யாரும் இதுவரைக்கும் அடையல. இந்த இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய வாழ்க்கை சொல்லும் போது அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க, கூட இருந்தும் காட்டி கொடுத்தாங்கன்றாங்க. காட்டி கொடுக்கிற அளவுலதான் அவர்களுடைய இடம் இருக்கு. 30 காசுக்காக வேண்டி காட்டி கொடுத்ததாக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. 30 பைசாவுக்காக வேண்டி. அந்த காலத்து பைசா வந்து 1000 ரூபாய் வச்சுக்கிறோமே, 30,000 ரூபாய்க்காக வேண்டி. அப்ப 30,000 ரூபாய்க்கு காட்டி கொடுத்த வரலாறு நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கறத கற்பனை பண்ண முடியாது. அப்படி விரல் அசைச்சா அப்படி நிற்கும், உழுவுண்டா உழுவாங்க, எந்திரா எந்திருப்பாங்க, ஷஹீதாவுன்னு ஆயிடுவாங்க. இப்படி ஒரு உயர்ந்த இடம். இந்த செல்வாக்கு எவனுக்காச்சும் இதற்கு உலகத்தில் கிடைச்சிருக்கா? எந்த ஆன்மீக தலைவருக்காவது? நபிமார்கள் எடுத்துக்கிட்டா கூட இது கிடைக்கல. அல்லாஹ்வுடைய பணியை செய்த வகையில எல்லாரும் சமமானவர்கள் தான். எந்த நபிக்கும் இப்படி ஒரு செல்வாக்கு அல்லாஹ் கொடுக்கல. செல்வாக்குங்கிற வகையில ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சில சிறப்புகளை கொடுப்பான்ல. இப்படி இப்படி கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கூட்டம். மூசா நபிக்கு எல்லாம் ஒரு கூட்டத்தை கொடுத்தான். என்ன கூட்டம்? அற்புதத்தை காட்டி கடல்ல பிளந்து அவங்களை காப்பாத்துறான். காப்பாற்றி விட்டு ஒரு கட்டளை இடுறான். அந்த பக்கத்துல ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நீங்க எல்லாம் போர் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த உதவியை கண்கூட பார்த்தவங்க போர் செய்ய போயிருக்கணும்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே நீனும் ரப்பும் போய் முதல்ல சண்டை போடுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ன்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. மூசா நபி கிடைச்ச தோழர்களை பாத்தீங்களா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சவங்க யார் தெரியுமா? இதை சுட்டி காட்டி அல்லாஹ்வுடைய தூதரே, மூசாவை நோக்கி அந்த மக்கள் சொன்னார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் ஆணையிட்டால் செய்து முடிப்போம். அப்படி சொல்லக்கூடிய தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றாங்க. ஆன்மீகத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலை. மத குரு என்ற வகையில, ஆன்மீகம் மத குரு, மத குரு என்ற வகையில இந்த இடத்தை உலகத்தில் எவனும் பெற்றதில்லை, எவனும் கிடையாது, எவரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து. இரண்டாவது என்ன? அரசியல். அரசியல்ல என்ன நிலைமை? எந்த அளவுக்கு அரசியல்ல அவங்களுடைய தாக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இலங்கை இருக்கு, நம்ம பக்கத்துல இலங்கைன்னு ஒரு நாடு இருக்கு, சும்மா சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இலங்கையில இருந்து நம்ம வாஜ்பாய்க்கு தபால் அனுப்பி, வாஜ்பாய் அவர்களே, நீங்கள் வந்து மரியாதையாக எங்கள் புத்த மதத்தில் சேர்ந்து விட வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேற அப்படின்னு எழுத முடியுமா? எழுதிட்டு இருக்க முடியுமா? எழுத முடியாது தானே. அதெல்லாம் சாத்தியப்படாது. இந்த இவங்களுடைய அரசியல் செல்வாக்கு எப்படி தெரியுமா? அன்றைக்கு கைசர் கிஸ்ரா பெரிய வல்லரசு, அமெரிக்கா ரஷ்யா மாதிரி, அங்க கடிதம் எழுதுறாங்க. என்ன செய்யறாங்க? கைசர் கிஸ்ராவுக்கு இந்த குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த, படுக்க பாய் இல்லாத, மாட்டு துணிக்கு வழி இல்லாத, அன்றா 3 வேளை சோத்துக்கு வழி இல்லாத இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஒரு வசனத்தை எழுதியார்கள் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தாளவு இலா கலிமத்தின் சவாயும் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பொதுவான கொள்கை இருக்கிறது, அந்த ஏகத்துவ கொள்கையின் மக்கள் வாருங்கள். அல்லாஹ் தஅபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது, சிலரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது, இந்த மாதிரியான கொள்கையை நோக்கி வாருங்கள் அப்படின்னு அந்த ஆயத்தை எழுதிவிட்டு, நான் உன்னை அழைக்கிறேன், நீ இந்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை பின்பற்றி யாரெல்லாம் ஏற்கிறார்களோ அத்தனை நன்மையும் நீ அடைந்து கொள்கிறாய். நீ ஏற்றுக்கொள்ள தவறினால் அதன் பாவத்தையும் அத்தனை பேருடைய பாவத்தையும் நீ சேர்த்து சுமக்கிறாய். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு சலாமத் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடிதத்தை எழுதி போஸ்ட் பண்றதா? சவுண்ட் வரலையாமா? வந்துருச்சா? கடிதத்தை எழுதி போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். 2 பேரை கூப்பிட்டு கொண்டு கொடுத்துட்டு வராங்க. கடிதத்தை எழுதி 2 பேரை கையில கொடுத்து, நான் சொன்ன கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வான்னு போறாங்களே. எந்த வேலைக்கு என்ன விடுவானாவ? கொடுக்க போற ஆளை விடுவானாங்க? அப்ப அவ்வளவு, அதாவது எதுக்கு சொல்றேன்னா, அரசியல்ல அவ்வளவு செல்வாக்கு, எவனுக்கும் பயப்படுறது கிடையாது.
அவர்கள் தான் முகமதுங்கிற பேரை கேட்டா பயந்தாங்க. எதனால பயந்தாங்கன்னு கேட்டா, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் மௌத்த காதலிக்கிற கூட்டம். நமக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் சம்பளத்துக்கு பணியாற்றக்கூடிய ராணுவம். ஒவ்வொரு அரசனுக்கு தெரியும், கொடுக்கிற காசுக்காக வேண்டி பணியாற்றக்கூடிய ராணுவம். சம்பளம் இல்லைன்னா பணியாற்ற மாட்டான். அல்லது வேற வேற நோக்கத்துக்காக வேண்டி பணியாற்றக்கூடியவன், புரட்சி பண்ணி கூட கவுத்து விட்டு கூட பிடிச்சிக்கிடுவான். அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் அப்படி கிடையாது, வேற மாதிரியான ஆட்கள். சின்ன சொன்னாலும் செய்ய ஆட்கள் இருந்தா தானே அந்த மாதிரி ஆளுக்கு தானே பயப்படுவான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி இருந்த இந்த கூட்டத்தினுடைய வலிமையை தெரிந்து கொண்டு இந்த கடிதத்தை அவரும் தைரியமா கொண்டு போறாரு. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ரெண்டு பேர் போறாங்க. அவங்களும் வாங்குறாங்க. வாங்குறவன் பிடிச்சு கட்டுறான்னு சொல்ல முடியல. வாங்கி படிச்சு விட்டு சபையில் அதை வச்சு விவாதிக்கிற அளவுக்கு வந்து தவிர ஒரே ஒருத்தன் அதை வந்து கிழிச்சு போட்டான தவிர கொண்டு வந்தவங்களை ஒண்ணும் செய்ய முடியல. கொண்டு வந்தவங்களை ஒண்ணும் ஏன் முடியல? ஏதாவது பண்ணிவிட்டா அவர் பயங்கரமான ஆளு, அவர்கிட்ட மோதக்கூடாதுங்கிற அளவுக்கு செல்வாக்கு. இந்த செல்வாக்கான இதை சொல்ல வரேன். இன்டர்நெட்ல கூட இப்ப அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப போட்டு விட்டாங்க முந்தா நாள் இன்டர்நெட்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் அந்த கடிதங்கள் அனுப்புனாங்க, அன்றைக்கே எவ்வளவு வலிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க என்பதை போட்டிருக்காங்க. அதனுடைய முகவரி வந்து அந்த வாரத்து உணவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, இன்டர்நெட் முகவரி. அப்ப அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கே அந்த கடிதங்களை அனுப்பி வாடான்னு கூப்பிடுற அளவுக்கு வலிமையா இருந்தாங்க. அதனாலதான் மக்கா மட்டும் இருந்த ஒரு ஊரு மக்காவா போய் மதினா வரைக்கும் போய் தாயிபு வரைக்கும் போய் அப்படி விரிஞ்சு ஷாமு ஈராக்கு சிரியா இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன நாடு 55 பிரிஞ்சு கிடக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த நாடு மாத்திரமே இன்றைக்கு 55 நாடா பிரிஞ்சிருக்கு. இந்த 55 நாடுகளா இருக்கக்கூடியது இன்னைக்கு ஒரு நாடு. 55 குவைத் ஒரு நாடு, ஒரு ஊரை வச்சுட்டு ஒரு நாடுன்னு வச்சுக்குவான். குவைத் ஒரு நாடு, துபாய் ஒரு நாடு, ஷார்ஜா ஒரு நாடு, இவங்களுக்கு நாடு, இதெல்லாம் நாடு. ஆனா அங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்னடா நாடு ஒன்னா எழுத்து போட்டு ஒன்னா, அவ்வளவு பெரிய வள்ளிமைங்க, அவ்வளவு பெரிய செல்வாக்கு. இவ்வளவு அந்தஸ்து இருந்தால் ஒருவர் எப்படி நடக்கணும்? ஆன்மீகத்திலையும் மறுபேச்சு சொல்ல ஆள் இல்லை, அரசியல்லையும் அப்படி ஒரு செல்வாக்கு. இப்படி இந்த சம்பவங்கள் நான் சொல்ல போறேன். இதை சொல்லும் பொழுதெல்லாம் இது ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கணும். இதை நான் நடப்பேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க நடக்கலாம், நான் நடக்கலாம். அந்த நிலையில் உள்ளவருக்கு நடக்க முடியுமான்னு நீங்க பார்க்கணும். எந்த நிலையில? இப்படி ஒரு நிலையில உள்ள ஒருவருக்கு இப்படி நடக்க முடியுமா? அது மாதிரியான சம்பவங்களை தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி எளிமை, எப்படி இந்த மனிதரால வந்து பதவி அவரை ஒண்ணும் செய்ய முடியல, புகழ் ஒண்ணும் செய்ய முடியல, காசுதான் மாற்ற முடியலன்னு பார்த்தா இந்த அந்தஸ்து புகழ் இந்த மரியாதை அப்படி அசைச்சு இந்த மரியாதைக்கு ஆசைப்பட்டு அதுக்குண்டு என்னத்தையாவது ஒரு தனியா தனக்குண்டு ஒரு இதை விரும்புறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி இது முடிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதர்னால முடிஞ்சாரு, ஒண்ணும் இல்லை. அவனை பயந்தாங்க. கொண்ட கொள்கையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவங்க சொன்னதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி நடந்து காட்டுறாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்க. ஜாபீர் பின் அப்துல்லா அவர் ஒரு இளைஞர், ஒரு நபித்தோழர். இவங்க ஒரு போருக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு போர்ல கலந்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. திரும்பி வந்தா சபையா ஒன்னா போயிட்டு இருக்கிறாங்க. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி போய்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த தலைவருக்கு என்ன செய்யுமா, அவன் பாட்டுக்கு போவான், பின்னாடி வரப்போ அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் ஒழுங்கா போய் சேர்ந்தா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, போய்கிட்டு இருந்தாலும் பின்னாடி பார்ப்பாங்க எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்து திரும்பி வர்ற வழக்கம். திரும்பி பார்த்தா கடைசியா வர்றாரு ஜாபீர். இந்த ஜாபீர்ங்கிறவரு என்ன செய்யறாரு, எல்லாம் வந்துட்டாங்க, அவர் மட்டும் தனியா பின்னாடி வர்றாரு. ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது. எதனால பின்னாடி வர்றாருன்னா நவர மாட்டேங்குது. ஒட்டகத்துக்கு சண்டித்தனம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க படுத்துக்கிறோம், எந்திரிக்கவே செய்யாது. வேணும்னு அப்படி பண்ணும் ஒட்டகம், ஒரு காரணம் இல்லாம என்ன செய்யும், அப்படிலாம் பண்ணும். அது எப்படி கிளப்புறண்டு வைத்தியம்னா அவங்களுக்கு தெரியும், அரபியர்களுக்கு கிளப்பி விட்டுருவாங்க. அப்ப அந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது. அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்க ஒட்டகத்தை திருப்பி பின்னாடி ஒருத்தர் வரல போய் பாருங்க, ஒரு ஆளை விட்டு சொல்லலாம்ல, ஏன் பார்த்தாலும் பின்னாடி வர்றாரு பாருங்கப்பான்னு கூட சொல்லலாம். அது சொன்னாலே போதும். ஒரு தலைவர் என்ற முறையில அது சொன்னாலே கரெக்டான பணிதான், அதுவே போதுமானது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கல. எல்லாத்தையும் விட்டு அவங்க போறாங்க, கிட்ட அவர்கிட்ட தேடி போறாங்க. ஏன் பலாட்டி, ஏன் என்ன செய்யுது, ஒட்டகம் படுத்துக்கிடுச்சா, சரி நீ ஏறி உட்காரு. ஏறி உட்கார வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அடிக்கிறாங்க. அதை அவங்களுக்கு கலப்பு தெரியும். இந்த ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சால் அவங்க என்ன செய்ய, ஒட்டகத்தெல்லாம் சின்ன வயசுலயே அந்த மேய்ச்சி எப்ப என்ன மாதிரி பெற்றதுல கலப்ப முடியும்னு தெரியும். ஒட்டகத்தை எடுத்து அவங்க அந்த ஒட்டகத்தை விரட்டுறதுக்குன்னு ஒரு கம்பவுண்ட் வச்சிருப்பாங்க.
அதை வச்சு கொடுக்க வேண்டிய கொடுத்துல அதை கிளப்பி விட்டாங்க. ஒட்டகத்தை எந்திரிக்க விட்டு சண்டித்தனமான படுத்துக்கிடுச்சுல, எந்திரிக்க விட்டு அவரை ஏறி நீ ஏறி உட்காரு சொல்லி ஏறி அவரை உட்கார வச்சுட்டு முன்னாடியில வந்துட்டு இருக்கிறாங்க. அவரு அந்த இடத்த சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு வர்றாங்க. என்னப்பா கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? இளைஞரா இருக்காருல்ல, இவர் இளைஞரா இருக்காரு, இளைஞர் தானே கேட்கணும், பொண்டாட்டி பிள்ளை இருக்காங்கன்னு கேட்கணும். 40 வயசு கேட்க மாட்டோம்ல. அவர் இளைஞரா இருந்தவன கேட்கிறாரு, சவ்வச்சித்த கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் ஒரு தலைவர் கேட்கிற வேலையா? ஏற்றில நீ வந்து சரி நான் போறேன் அப்படின்னாலும் போதும் தான். ஒரு தலைவர் என்ற முறையில் அதை செஞ்சா போதும் தானே. ரிசப்ஷன் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சரின்னு சொல்லி அவரோட விட்டுருக்கலாம். அப்ப கேட்கிறாங்க, என்ன கன்னி பெண்ணா கல்யாணம் முடிச்சியா, விதவையா கல்யாணம் முடிச்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல விதவை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் விதவை தான் கன்னி பெண்ண கல்யாணம் முடிக்கல அப்படியான்னு கேட்டுட்டு அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விதவைய கல்யாணம் வந்து பரிதாபப்பட்டுலாம் முடிக்க கூடாதுப்பா. பரிதாபப்பட்டு முடிக்கக்கூடாது, விருப்பம் இருந்து முடிக்கலாம். வாழ்க்கை கொடுக்குறேன்னு பரிதாபப்பட்டு முடிச்சு அப்புறம் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சா தேவையில்லைன்னு சொல்லி நீ வந்து ரூட் மாறி அப்படி போயிடக்கூடாதுப்பா. அதுக்காக வேண்டி சொல்றாங்க, அல்லா பிக்ரத், ஏன் நீ சின்ன பிள்ளையா தானே இருக்க, ஒரு கன்னி பெண்ணை முடிச்சுக்கலாம்ல, இளைஞரா தானே இருக்கிற, அல்லா இளைஞர் கல்யாணம் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பீங்களப்பா அப்படி. அதுக்கு ஒரு அட்வைஸ், அப்படி முடிச்சிருக்கலாம், ஏன் விதவையை தேர்ந்தெடுத்த? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க அத்தா வந்து இறந்துட்டாரு, அப்துல்லா இறந்துட்டாரு, இறக்கும் போது சின்ன சின்ன தங்கச்சிமார்களை விட்டுட்டு போயிட்டாரு, அதை வந்து பராமரிக்கிறதுக்கு எனக்கு முடியாது, என் பொறுப்புல தங்கச்சிகள்லாம் இருக்கிறாங்க, அந்த தங்கச்சிகளை நான் பராமரிக்கிறதா இருந்தா அதுக்கு கன்னி பெண்ணை கொண்டாந்து வச்சோம்னா அது வந்து பொறுப்பா வந்து பராமரிக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பெரிய பொம்பளையா வயசான பொம்பளையா இருந்தா அவங்க பராமரிச்சுக்கிடுவாங்க. அதுக்காக வேண்டிதான் நான் வந்து கன்னி பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணல, விதவையை பண்ணல. அவங்க என் குழந்தை என் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்குருவாங்க, சிங்காரிச்சு, அதுக்காகத்தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கூட வந்துட்டு அப்புறம் சொல்றாங்க, சரி ஊருக்கு திரும்பி போறோம்ல, சந்தோஷம் தானே, திரும்பி போறோம்ல, போருக்கு போகும்போது பிரச்சனைக்கு போறோம், இப்ப ஊருக்கு போறோம்ல, சரி போய் ஜாலி தான், போய் ஜமாயிங்க போங்க, வீட்டுக்கு போறீங்கல்ல அப்படியே சிரிப்பா தமாசா சொல்லிட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ரொம்ப சண்டித்தனம் பண்ணதுல ஒட்டகம், இதை வித்துறியா பேசாம, வித்துறியான்னு கேட்கிறாங்க. எனக்கு வித்துரு, இது சரியில்லை, வேற ஒட்டகத்தை நீ வாங்கிக்க, இந்த ஒட்டகத்துல உனக்கு டிலே ஆகி பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற இந்த ஒட்டகத்தை நீ எனக்கு வித்துருங்கிறாங்க. சரின்னு சொன்ன உடனே சரின்னு ஒரு சில தொகை ஊக்கியான்னு சொல்றாங்க, ஊக்கியான்னு அது ஒரு தொகை, அந்த தொகையை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நான் விலைக்கு எடுத்துக்கிறேன், ரூபா வந்து மதீனாவுல வந்து வாங்கிக்க, இப்ப வண்டி நீ ஒட்டகத்தை நீனே கொண்டு வந்துரு, ரூபா வந்து மதீனாவுல வந்து வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. நான் வாங்கிக்கிறேன்ட்டாங்க. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நீ பின்னாடி வந்து சேர்ந்துருப்பா, ஒட்டகம் இனிமேல் சண்டித்தனம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்துட்டாங்க. அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்து எல்லா வார்த்தையும் கேட்டுவிட்டு வந்துட்டாங்க. நெருங்கினவன வந்துட்டாங்க. வந்த உடனே நான் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறுநாள் காலையில பள்ளிவாசலுக்கு வர்றேன். வந்தா பள்ளிவாச வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு நிக்கிறாங்க. நின்ற உடனே ஆன கத்தம்த, இப்பதான் வர்றியா கேட்கிறாங்க. ஆமா இப்பதான் வர்றேன். சரி ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிட்டாங்களே, ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா. அந்த ஒட்டகத்தை அங்க கொண்டு விடு, ஜக்காத்துல கொண்டு விடு, ஜக்காத்து ஒட்டகம் இருக்குல்ல அதுல கொண்டு சேர்த்துரு, பள்ளியாசலுக்கு 2 ரக்காத் தொழு அப்படிங்கிறாங்க. நான் போய் தொழுதேன். ஜாபீர் சொல்றாரு, தொழுதுட்டு வரும் பொழுது பிலால்கிட்ட கூப்பிட்டு, இந்த ஆளுக்கு வந்து ஒட்டகத்தை விலைக்கு வாங்கியிருக்கு, அதுக்குள்ள ரூபாயை கொடுத்து விடு அப்படின்னு பிலால்கிட்ட வந்து உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் பொது காரியத்துக்கு உள்ளதுதான், உத்தரவு போட்டுறாங்க. உத்தரவு போட்ட உடனே அவர் வந்து அதுக்குள்ள எடை போட்டு அவருக்கு என்ன தொகையை கொடுக்கணுமோ கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே நான் வாங்கிட்டு ரூபா வாங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். ஒட்டகத்தை விட்டுவிட்டு பிலால்கிட்ட காசை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஜாபீரை கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் காதுல விளங்குது, ஆஹா ஒட்டகம் சரியில்லைன்னு திருப்பி தர போறாங்க, கூப்பிட சொல்றாங்களே, ஒட்டகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளே வேற ஒட்டகம் வாங்குறதுக்கு காசும் இல்லை, கஷ்டப்படுறோம், இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது, இது வேற வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, அதனால இப்ப நம்மளை திருப்பி தர்றதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போடு என்ன செய்யறேன், தந்துட்டு போய் கூப்பிட விடுறாங்க. வெறுத்த நிலையில நான் வருகிறேன். வந்த உடனே நீ ஒட்டகத்தை நீயே எடுத்துக்க, காசையும் வச்சுக்க, ஒட்டகத்தை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள்னு இது சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய 1955வது ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றிருங்க. இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர்கிட்ட இதெல்லாம் வரல ஹதீஸ்ல, அவருடைய வறுமையை தெரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய வறுமை எவ்வளவு கஷ்டமான ஜீவனம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல தங்கச்சிகளை எல்லாம் வச்சு இவர் பராமரிக்கிறதையும் அதையும் அவர் சொல்லிட்டாரு.
தங்கச்சிகளை எல்லாம் வச்சு பராமரிக்கிறாரு. இந்த சண்டித்தனம் பண்ண ஒட்டகத்துக்கு மாற்றா வேற ஒட்டகம் வாங்குற அளவுக்கு ஒரு வசதி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ஒட்டகத்தை விற்கிறியான்னு கேட்டான். வித்துட்டு வாங்கவும் ஆள் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அவர் அப்பதான் பேச்சு வந்திருக்கேன். வச்சுக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் உங்க காரை விற்கிறான்னு கேட்பீங்க. யாராச்சும் போய் ஒருத்தர் கார் வாங்கி வச்சிருக்காரு, இந்த காரை எனக்கு வித்துருக்கான்னு நீ கேட்போமா? விற்கிற ஒரு சிக்னல் காட்டு தான் கேட்போம். ஒரு ஆள்கிட்ட வச்சுக்கிற போய் கேட்டா நம்ம அடிக்க வந்துருவோம். ஒரு சொந்தமா வச்சுக்கிறத வச்சுக்கிட்டு கையில வாச்சிக்கிட்டு இருக்காரு, இது வித்துடலான்னு கேட்டா என்ன செய்வான்? கொழுப்பு வருகிற பணம் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, விற்க வாங்க ஆள் இல்ல, சண்டித்தனம் பண்ணுது, இதை வச்சுக்கிட்டு தான் நான் காலத்தை ஓட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலதான் அப்ப நான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அத ஆட்சி தலைவர் வந்து விசாரித்து இந்த குறைகளை தீர்க்கணும். அப்ப இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருன்னு கணக்கு பண்ணிட்டு பள்ளிவாசல் இவருக்கா காத்து நிக்கிறாங்க வருவாருன்னு சொல்லி. இவர் வந்த உடனே என்ன செய்யறாங்க, இவருக்கு ரூபாய் கொடுத்து வேற ஒண்ணு வாங்கிக்கிட்டு ஜக்காத்துல தானே கொடுக்க போறோம், கையில இருந்தா கொடுக்கறது, பைத்துல் மால்ல தான் கொடுக்குறாங்க. பிலாலை கொடுக்க சொல்றதுக்கு தான், ஆயிஷாவை கொடுக்க சொல்ல வீட்டுல இருந்து. பிலாலை கொடுக்க சொன்னா அபூ ஹுரைராவை கொடுக்க சொன்னா என்ன விளங்கிக்கிறேன், பைத்துல் மால்னு விளங்கிக்கிறேன். இந்த ரெண்டு பொறுப்பையும் பிலாலும் அபூ ஹுரைராவை தான் பாத்துக்குவாங்க. பிலாலை கூப்பிட்டு அதை கொடுத்துருன்னா பைத்துல் மால்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய தொகையையும் கொடுத்து ஒட்டகத்தை நீங்க கொண்டு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு சாதாரண ஒரு இந்த ஜாபிரை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த தலைவருக்கு என்ன? இந்த தலைவர் வந்து ஏங்க சாதாரண ஒரு ஆளை பத்தி விசாரிக்கணும்? சக வயசுல உள்ள ஆளை கூட விசாரிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுக்கு அவர் வயசுக்கு 30 வயசுக்கிட்ட வித்தியாசம் இருக்குது. ரொம்ப சின்ன வயசு பையன், இளைஞர், கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்கிற அளவுக்குள்ள ஒரு இளைஞர். அப்ப அந்த மாதிரி வயசுல உள்ளவரை போய் இவ்வளவு பெரிய ஆள் போய் வயசு அடிப்படையிலையும் தேடி போய் விசாரிக்க தேவையில்லை. அவருக்கு ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கிளப்பி விட்டு வர வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இது என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு மன்னரா இருக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல கடுகளோடு நினைச்சு பார்க்கலன்னு விளங்குது. நம்ம யாரு, நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் என்று நினைச்சாங்களே தவிர நம்ம யாருன்னா நம்மளுடைய அறிமுகமே எப்படி வரும்? எந்த கையெழுத்து போடும்போது அவன் தன்னை பத்தி சேர்த்து போடுறாங்க. இத்தனை அஜர்த்துமார்களை பார்க்கிறோம். அஜர்த்துமார் கையெழுத்து போடும்போது பேருத்தான கையெழுத்து போடுவாங்க. அஜர்த்துமார் கையெழுத்து போட்டா மட்டும் மௌலானா மௌலவி இப்ராஹிம் கையெழுத்து போடுவார். அவரே பேரை கையெழுத்து போடாம கடிதம் எழுதுனா இன்னொரு மௌலானா மௌலவி தான் பரவாயில்லை. கையெழுத்து போடுறது நீ உன்னை அறிமுகப்படுத்துற, பேரை சொல்லிப்படுத்த வேண்டியதானே. மௌலவிகளுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க, வரும் பொழுது மௌலானா மௌலவி முகமது இப்ராஹிம் பாக்கவி ரஹிமஹுல்லா இப்படி எல்லாம் சேர்த்து கையெழுத்து போடக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறீங்க. அதெல்லாம் அறிமுகம் பண்ணும்போது தன்னை இப்படி பண்ற கிடையாது. சின்ன ஒரு மௌலானாங்கிற ஒரு பட்டத்துக்கு, மௌலவிங்கிற பட்டத்துக்கு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க தன்னை எப்படித்தான் நினைச்சிருக்காங்க. நம்ம ஒரு பெரிய ஆன்மீக தலைவர், நம்ம அப்படி சிக்னல் காட்டினா அவர் காலில் வந்து விடுவாரு. இவர்கிட்ட நம்ம போனோமா, தூக்கிட்டு வரதுக்கு ஆளுக்கு இருக்குது, மன்னராட்சி. நம்ம போய் அந்த ஆளுக்கு ஏதாவது 4 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கப்பாண்டா செய்யறதுக்கு சேவம் பண்றதுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க நினைச்சாங்களா? அந்த நினைப்பு கூட தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. எதை கவனிக்க வேண்டியிருக்குன்னா, தான் யார் என்று ஒவ்வொரு நிமிஷமும் ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அப்துஹு அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை தவிர மற்ற கடமைகள்லாம் ஒழுங்கா செஞ்சாங்க. தன்னை பற்றி அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சது என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை, சேவகம் செய்ய வந்தால் இப்படின்னு சொல்லி அந்த நினைச்சிருக்கிறார்கள் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு சான்று நமக்கு தேவைப்படுதா? அதனாலதானே ஈசாவை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். என்னை புகழ்றதா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய அப்து என்று சொல்லுங்கள், அதான் எனக்கு புகழ். அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள், அதை தாண்டி சொல்லிடாதீங்க. இப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புகழுடைய சாயல் கூட தன் மீது வந்துடக்கூடாது, தன்னை பாராட்டிடக்கூடாது, ஆக ஒன்று தூக்கிடக்கூடாது என்பதில் எல்லாம் அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க. இது வந்து உலகத்துல வந்து நீங்க யார்கிட்டையும் இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. மேல போக 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 மக்களோட அவனுக்கு தொடர்பு இல்லாம போயிடும். கடைசியில என்ன நடக்குதுன்னு பெரிய அளவுக்கு போயிடுவானோ. எவ்வளவுக்கு மேல போறானோ மக்கள் தொடர்பு இல்லைன்னா என்னவாயிரும் வெளியில. அதாவது அந்த காலத்துல வசனங்களே சொல்லுவாங்க, பழைய காலத்து புராண இதிகாசங்கள்ல இலக்கியங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, மந்திரியை கூப்பிட்டு மாசம் மும்மாறி மழை பொழிகிறதான்னு கேட்பானா. மந்திரியே நமது மண்ணில மாசம் 3 மழை ஒழுங்கா பெய்யுதா? மழை பெய்யறது தெரியாதான். ஒரு ஆட்சியில் இருக்கிற மன்னனுக்கு மழை பெய்யறது தெரியாத அளவுக்கு அவன் சிறையில் வைக்கப்பட்டு போயிடுவான். பெரிய புகழ் போக போக அவனுக்கு எல்லாத்தையும் யார் தான் சொல்லி கொடுப்பா? அங்க என்ன இவனா இருப்பானோ, இவங்களை கேட்டுதான் இதையும் முடிவு எடுக்கிறது. என்ன நடக்குதே தெரியாது, என்ன மாதிரி மக்கள் முடிவு போயிட்டு இருக்கு தெரியாது. இந்த மாதிரியாகவே மக்கள் தெரிந்து அந்நியப்பட்டு போயிடறான். எந்த தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு மேல மேல போறோமோ மக்களோட உள்ள தொடர்பு கம்ப்ளீட்டா போயிடும், குறைஞ்சு போயிடும், அந்த கம்ப்ளீட்டா இல்லாமே போயிடும். இப்படி எல்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் வந்து மழை பெஞ்சது கூட மந்திரிட்ட கேட்டு விசாரிப்பாங்கன்னா பாத்துக்கிறீங்களேன்.
மழை அப்ப வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி மழை பெய்யுது யார்ட்ட விசாரிக்கணுமா? எவனா மழை பெய்யுற விசாரிப்பானா? அப்ப இவன் அந்த புறத்துல ஜாலியா இருப்பான். மந்திரியை கூப்பிட்டு என்ன பார்த்து மழைகளை பெஞ்சிருக்கான்னு கேட்பான். இப்படி இருந்திருக்கிறாங்கன்னா பாருங்க. இப்ப இதோட ஒப்பிட்டு பாருங்க, இந்த மாமனிதருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு ப்ரூவ் பண்றாங்க. இது அற்புதம், அற்புதம், இதுதான் அற்புதம். இன்னொன்னு பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைக்காரர், ஊழியர், சம்பளம் இல்லாத ஊழியர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமே என்பதற்காக அவரும் விரும்பினாரு. குடும்பத்தரவனை விட்டு போனாங்க. எல்லா வேலையும் பார்ப்பாருங்க. நீங்க உங்கள்ட்ட இருக்கட்டும், உங்கள்ட்ட இருந்தாலே எங்களுக்கு போதும். ஒரு சம்பளத்துக்கு வேலைக்காரர் வச்சுக்கிற அளவுக்கு அங்க வசதி இருந்துச்சு இல்ல. ஏழை வெளி வேலைகள் ஒரு எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல. சின்னால் பார்க்கிற வேலைங்கிற உள்ளது சின்னால் தானே பார்க்க முடியும். அந்த இடத்துல இவங்க வேற பெரிய வேலைகள் பார்க்கலாம் இல்லையா? அதுக்காக வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருக்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஏழைன்னா அனஸ் எப்படி நீங்க பாத்துக்க வேண்டியதான். அவங்களும் பெரிய கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான், ஜீவனம் தான். அவங்க வீட்டில் வந்து அம்மா வந்து உங்களை சாப்பிட ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டதாக விருந்து கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வேலைக்காரர் எஜமானருக்கு விருந்து கொடுக்கிற அளவுக்கு விருந்து கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விருந்துக்கு வந்தார்கள். ஏதோ எங்கள்கிட்ட இருக்கிறத வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்களாம், இங்க நான் தொழுகிறதுக்கு ஒரு இடத்த காட்டுங்க வாங்கலாம். ஏன்னா அங்க அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு அந்த குடும்பத்தாருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவாயாக மாதிரி சொல்லிருக்கு. அது சும்மா துவா செய்யக்கூடாதுல, மார்க்கத்துல ஏதாவது செஞ்சுட்டு தான் துவா செய்யணும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். இபுத்தகு இலைகள் வசீலா, ஒரு வசீலாங்கிற ஒரு அமலை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், துவாவை கேட்கணும். அதனால ஏதாவது ஒரு அமலை செஞ்சு கேட்கறதுக்காக வேண்டி தொழுகிற இடத்த காட்டுங்கப்பான்னு போறாங்க. இவர் சொல்றாரு, அனஸ் சொல்றாரு, பயன்படுத்தாம இப்படி மக்கி போய் ஒரு பாய் ஒன்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றது கேட்கறாங்களே, அது கூட அவங்க வீட்டுல இல்ல. ஒரே ஒரு பாய் இருந்துச்சு, ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணாத ஒரு பாய். தொழுவன்னு கேட்கறாங்கன்னு அதை எடுத்தா அது வந்து விரிச்சா உடஞ்சு போயிரும் போல இருக்குது. அந்த பாய் எப்படி இருக்குன்னு கேட்டா விரிச்சா உடஞ்சு போயிருங்கிற அளவுல இருக்குது. உடனே அதுல போய் தண்ணி எல்லாம் தொளிச்சு வச்சு கொஞ்ச நேரம் உடையாத அளவுக்கு ஆக்கி அப்புறம் விரிக்கிறார் அவர். அதை விரிச்சா உடஞ்சு போயிருமா. அப்படிப்பட்ட வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த பாயின்னு சொல்லுவாங்க, தண்ணியை போட்டு அதை விரிச்சு விட்டு அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க. தொழுவிட்டு போனாங்க. நான் பின்னாடி நின்றேன், என்னுடைய தாயார் உம்மு சுலைம் வந்து எனக்கு பின்னாடி நின்றாங்க. அந்த மாதிரி தொழுகையை நடத்துனாங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரில் இருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒருத்தருடைய வீட்டுக்கு எப்ப போறாங்க, கைசர் கிஸ்ராவுலாம் இவங்க பேரை கேட்டு நடுங்கிற நேரத்துல, நஜ்ஜாசி மன்னர் எல்லாம் இவங்களை ஏற்றுக்கொண்ட நேரத்துல, பெரிய மன்னர்கள் இவங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிற அந்த கட்டத்துல அவர் வீட்டுக்கு போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த உடைஞ்சு போற பாயில போய் இருக்கணுங்கிற கஷ்டம் அவசியமும் கிடையாது. போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. இந்த மாமனிதருக்கு போக முடிஞ்சதுக்கு என்ன காரணம்? இது ஒரே காரணம் தான், அல்லாஹ்வுடைய அடியார். நம்ம அல்லாஹ்வுடைய அடியார், நம்ம மன்னரும் கிடையாது, நம்ம பெரிய பெரிய தலைவரும் கிடையாது, நம்ம அல்லாஹ்வுக்கு அடியானா இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மஸ்ஜித் நபவிய கூட்ட பெருக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்தாங்க. அவர் பெரிய பிரபலமான ஆள் ஒன்றும் கிடையாது. கூட்ட பெருக்கிற வேலைக்கு வருவாரு, அழகா சுத்தம் பண்ணி கூட்ட மண்ணு தானே, மண் தர தானே, மண் தரையா இருக்கனால அழகா கூட்டி பிரிக்கி அழகாக்கி போட்டு போறதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போயிட்டாங்க, போருக்கு எதுக்கு போனாங்கன்னு வரல அந்த ஹதீஸ்ல. வெளியே போயிட்டு திரும்பினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பினா வந்து அவர் எங்க, அவர் காணோம். பள்ளிவாசல கூட்ட பெருக்க வர்றால காணோம். இன்னொரு அறிவிப்புல வந்து வெளியே போனதாக வரல, இருந்தாங்க ஊர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு 2-3 நாளைக்கு எடுத்துன்னு ஒருத்தர் கேட்போம். அதாவது ஒரு ஆளை காணாட்டி உடனே எல்லாம் கேட்க மாட்டோம். எப்ப நம்ம தெரியும் 2-3 நாள் இல்லைன்னு ஒரு நாள் இல்லாட்டி வேலையா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம், லீவ் போட்டுப்பாரு நினைச்சுக்கிறோம். ஒரு 3-4 நாள் ஒரு இடத்துல போய் அந்த ஆளை பார்க்காட்டி தான் இன்னும் 3 நாள் ஆளை காணாம நமக்கு ஒரு சிந்தனையா வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்க்க 2 நாள் பார்க்கறாங்க. 3ஆவது கூட்ட பெருக்கிறதுக்கு வேற ஆள் கூட்டுற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு பண்ணிட்டு எங்கப்பா அந்த ஒரு கூட்டு வேற எங்க அவர் மூத்த போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அபலா குந்தும் ஆதந்து மூனிபிஹி, அதையே எனக்கு நீங்க சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பெரிய மனுஷர் இதெல்லாம் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, முக்கியமான பிரமுகரா இவரு. அப்படி ஒரு ஹதீஸ்ல கண்ணகம் தக்காலுவா, பெரிய பெரிய ஆளுக்கு மூத்த பணம் கொண்டு சொல்லலாம்.
சும்மா கூட்டுற ஆள் பெருக்கிறாள், இதை போய் மூத்த கூட நாங்க சொல்லணுமா? இது சாதாரண விஷயம், நாங்க உங்கள்ட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க. ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க தெரியுமா, அவங்களுடைய கபர் எங்க இருக்கு சொல்லுங்க கேட்டு அவருக்கு ஜனாசா தொழுவைக்கு விரும்புறாங்க. தனக்கு தெரிந்தவர், அவரும் தெரிந்தவர் காட்சி வராரு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நஜ்ஜாசி மன்னருக்கு தொழுவிச்சாருன்னு நினைக்கிறீங்க. நஜ்ஜாசி மன்னரா இருக்குன்னு சொல்ல தொழுவிச்சுட்டாங்க. இவர் மன்னரா? தெரிந்தவர், அவ்வளவுதான். இவருக்கு நம்ம தொழுகைக்கு நடத்துறதுக்கான பள்ளிவாசலே கூட்டி பெருகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு நம்ம ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கணும், நம்மள்ட்ட சொல்லாம இந்த ஆளுக்கு நடத்திட்டு போய் பண்ணிட்டாங்களன்னு சொல்லி அவங்க தொழுகைக்கு ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போய் அடக்க ஸ்தலத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நின்று கபரு முன்னாடி இருந்தா எப்படி தொழுவோமோ, ஜனாசா இருந்தா தொழுவோமோ, அந்த மாதிரி அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. பேருக்கு கேட்டுடலாம், பந்தாவுக்காக நினைச்சலாம், பந்தாவுக்காக வேண்டி அப்படி காணமோ ஏன் சொல்லிருக்கலாமப்பா, இந்த போஸ் கொடுப்பாங்க கூட்டுற மாதிரி இப்படி போட்டா பாத்திரிக்கா பத்திரிக்கைனா தெருவு சுத்தம் பண்ணுவான். சுத்தம் பண்றது ஆளுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரெல்லாம் கூப்பிட்டு அந்த விளக்கமார கையில அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும் போது ரெடியா ரெடியான்னு கேட்பான். ரெடின்னு அப்படி வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவான் பாட்டுக்கு. இதுல இருக்கிற காட்டி அது மாதிரி எங்கெல்லாம் அப்படி கட்டி பிடிக்கிற பொம்பளை கிளவியை கொண்டாந்து பாட்டு அழகா சோப்புலாம் போட்டு அவளை கழுவி கிழவி அத்தெல்லாம் போட்டு கொண்டு வந்து பாட்டுவாங்க. அந்த கிளவி அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி போட்டு அடுத்து அவளை போட்டு விட்டுருவாங்க. அவளுக்கு இங்க கொண்டாந்து 3 நாளைக்கு அவளை சுத்தம் பண்ணி ஆகும். எம்ஜிஆர் தொடர்ந்து தொழுவராயவரு அந்த மாதிரி கிளீன் பண்ணி கொண்டாந்து இப்படிலாம் கூத்துறோம் பார்த்தோம். அப்படிலாம் பார்த்தோம். அவரெல்லாம் பெரிய மக்களோட அப்படி நெருங்குறாரு. எந்த கிளவி இப்படி பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இது மாதிரி செட்டப் பண்ண கிளவியை தவிர எந்த கிளவி போய் அவரை போய் பார்த்தது ஒரு கிளவியும் பார்த்தது கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படி நினைக்கல, கேட்டுட்டு கூட சும்மா இருக்கல. இப்ப சொல்லிருக்கலாம்லப்பா அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி ஒதுக்கிடலாம். நெசமா சீரியஸா கேட்டாங்க இருக்கின்ற அளவுகளே கேட்டுட்டு எங்க அடக்கம் பண்ணீங்க வாங்க கேட்டு அங்க இருந்து அடக்க ஸ்தலம் வரைக்கும் போய் அவருக்கு ஜனாசாவும் தொழுவிச்சுட்டு திரும்பி வர்றாங்கன்னா உள்ளத்திலிருந்து வருது. ஒரு கூற்றவர் பெருக்கிறவர்னு நினைக்கல, கூற்ற பெருக்கிறவர் சம்பவத்தை கூட பண்ணிருக்கலாம். அது வரல ஹதீஸ்ல அல்லாஹ்வுக்கு அவர் பண்ணாரா, அல்ல கூட்ட பெருக்கிற ஆளு பேர் சொல்லாம வர்றாருன்னு சம்பவத்துக்குள்ள ஆளும் இருக்கலாம், ஏதோ கூலி வாங்கிட்டு ஏதோ பெருக்கிட்டு போறவராகவும் இருக்கலாம். அப்ப இது யாருன்றே தெரியாத ஒரு ஆளு, அவர் பேர் கூட தெரியல, வரலாறுல ரெஜுலண்டு தான் வருது, ஒரு ஆளுன்னு தான் வருது, பேர் தெரிகிற அளவுக்கு பிரபலியமான ஆளும் கிடையாது. என்ன பேர் என்று தெரியாத ஒருத்தர் கூட்ட பிறகு இருக்கிறாரு, அவர் மௌத்தா போறாரு. அதை ஏன் சொல்லணும்னு கோபப்படுறாங்க, ஏன் எனக்கு சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சின்ன அந்த வித்தியாசமே தெரியல பாருங்களேன். அதாவது அவங்க அந்த நிலையில எல்லா நேரத்திலையும் ஒரே நிலையில் இருக்காங்க பாருங்க. ஸ்டடி எந்த நேரத்திலையும் ஒரே மாதிரி 40 25 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான், 30 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான், 40 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான். மனநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார். இதை தாண்டி ஒரு நினைப்பு உங்களுக்கு வரவே இல்லை என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்ச்சியை பார்க்கிறோம். மாற்ற முடியல, உங்களை எதுவும் மாத்தல, இப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போதனை செஞ்சிருக்கிறாங்க நமக்கு. என்ன போதனை? எதுவா இருந்தாலும் வலப்புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். எதுவா இருந்தாலும் வலதுல இருந்து தான் கொடுக்கணும். ஒரு பொருளை விநியோகிக்கணும்னு வைங்களேன், கொடுக்கணும் செய்யணும். எனக்கு கொடுத்து விட்டால் இங்கிட்டு கொடுக்க கூடாது. எனக்கு வந்து முதல்ல தர்றாங்கன்னு வைங்க, நான் தான் ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு தந்துட்டா என்னில இருந்து எப்படி ஆரம்பிக்கணும்? வலது பக்கம் தான். நானே கொடுக்கணும்னு வைங்களேன், நான் ஒரு பொருளை கொடுக்கறது இங்கிட்டு தான் கொடுக்கணும். விநியோகிக்கிறது கொடுக்கறதா இருந்தா இப்படி போங்க, அப்புறம் இடது பக்கத்துக்கு வரணும். இது இஸ்லாத்தில் நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. திங்கிறதுல இருந்து எல்லாமே வலதாக இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை பண்ணியிருக்காங்க நமக்கு. இந்த அடிப்படையில் கொஞ்சம் ஒரு பால் வருது, உணவு பொருள் வருது. இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் யார் என்று தெரியாத ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு. வலது பக்கம் அவர் நின்றுகிட்டு இருக்காரு. இடது பக்கம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அபூபக்கர்லாம் இருந்தார்னு வருது. அபூபக்கர் உள்ளிட்ட. அபூபக்கர் யாரு? தனக்கு அடுத்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அடுத்தே கிடையாது. அடுத்துன்னு ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவர் தான் அடுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்துன்னு ஒரு நிலை கிடையாது. அடுத்தது யாரு நிறைக்க முடியும்? அடுத்தது கிடையாது, அடுத்தது காலி தான். ஒரு பேச்சு அடுத்துன்னு ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவரை சொல்லலாம். அந்த மாதிரியான அந்தஸ்து பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஒரு வேலைக்காரனை பத்தி எவனாச்சும் நினைக்குவானா? ஒரு வேலைக்காரன் பக்கம் நிற்கிறான், அது கொடுக்கணும், இந்த பொருளை வந்து கொடுக்கணும். முதல்ல யாரை கொடுக்கறது? யாரை கொடுப்போம்? அங்க இருந்தா கூட கூப்பிட்டு கொடுப்போம். முக்கியமான ஆளை பார்த்து அவர் கொடுக்குறாங்க கூட என்ன செய்வோம்?
முக்கியமான ஆள் எங்க பார்த்தா நீங்க வாங்க அப்படி தேடி கொடுப்போம். இதுதான் எல்லா தலைவன்ல இருந்து எல்லா பேருக்கும் நீங்க பார்க்கக்கூடிய காட்சி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இதுல எல்லாம் கவனம், இதுல எல்லாம் ரொம்ப ஸ்டடி. என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த உரிமையை மதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ணிட்டாங்கன்னா உலகத்துல குழப்பமே கிடையாதுங்க. அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு, வேலைக்காரருக்கு தெரியாது என்னன்னு, அவர்கிட்ட சொல்லாம எது செஞ்சாலும் கூட அவர் கேட்டுக்கிறாரு. அந்த வேலைக்காரர் வலது பக்கம் இருக்காருல, அவரை கூப்பிட்டு முறைப்படி இது உனக்கு தான் நான் தரணும், நீ தான் இதுக்கு உரியவர், நீ எனக்கு அனுமதி கொடுத்தால் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்க நான் கொடுப்பேன், நீ பர்மிஷன் கொடுக்காட்டி கொடுக்க மாட்டேன். என்னப்பா சொல்றாங்க வேலைக்காரர்கிட்ட? இது யாராவது இப்படி கேட்பாங்களா? வேலைக்காரர் கொடுத்துட்டு கூட போயிடலாம். அதை ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மனசும் ஒருத்தவங்க உங்க பெரிய ஆட்களாகவும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் உரிமை இவருக்கு தான் இருக்குது. வலது பக்கம் அவங்களுக்கு வேண்டாம் நின்றுக்கணும். வலது பக்கங்கிறது தான் அந்த ஒரு ஏதோ ஒரு சட்டம், ரூல்ஸ் வந்துருச்சு, அந்த ரூல்ஸ் பேணணும்ல. இப்ப இந்த வலது பக்கம் என்பது அவருடைய உரிமை அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. சொல்லி அவருக்கு சொல்ல தெரியுமா? இதுல எல்லாம் கவனிக்க வேண்டியது வழங்கிட்டு போயிருப்பாரு. பாப்பாங்க இது ஒரு சொல்லாட்டி சொல்லா ஏன் எனக்கு தரலன்னு கேட்டுப்பாரா? அவருக்கு ஏதாவது தெரியுமா? வேலைக்காரரு, நம்ம வேலைக்காரர் நம்ம கண்ணு இதுல இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் சும்மா இருந்திருப்பாரு. கேட்டே இருக்க மாட்டார். இருந்தாங்க அவுபக்கர் தான் அவரோட நிற்பாரு. குடுக்காட்டா கூட ஒண்ணு நினைக்க மாட்டார். முதல் கொடுக்குற ரெண்டாவது கொடுக்குற விட்டுருங்க, வேலைக்கார ஆளுக்கு குடுக்காட்டா கூட நினைக்குவாங்களா? உலகத்துல நினைக்க மாட்டாங்க. அப்ப இவத்தை கேட்கிறாங்க, அந்த ஆள் பயங்கரமான ஆளா இருப்ப தெரிஞ்சுக்கிட்டோன்னு முடியாது. உங்க முதல்ல உங்க கையில இருந்து வாங்குற பாக்கி எனக்கு தான் வரணும், நான் அபூபக்கருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு அவர். தெரியாட்டி கேட்டுக்க மாட்டாரு, அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப உரிமை தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேனே, அபூபக்கர் இருந்தா யாராவது எனக்கு என்ன, உங்க கையில முதல்ல நான் வாங்கணும், அந்த பாக்கி எனக்கு வேணும், உங்க கையினால ஃபர்ஸ்ட் வாங்கணுங்கிற அந்த உரிமை எனக்கு தான் வேணும்னு சொல்லி சொன்னோன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவரை கொடுத்துட்றாங்க. அப்ப இதுல கொடுத்தது மட்டும் நீங்க பார்க்க கூடாது, இதுகளை எல்லாம் கவனிக்க, ஒவ்வொரு வினாடி கவனத்தை பாருங்க. இந்த பாரபட்சம் வந்துடக்கூடாது, வித்திய சொன்னதுக்கு மாற்றம் வந்துடக்கூடாது. இந்த சின்ன விஷயத்துல யாராவது கவனிப்பாங்களாங்க? இப்படியே வலதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா கூட இந்த நேரத்தில் கவனிக்க வராது, தோன்றாது. என்னதான் வலது நீங்க பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் என்ன செய்யாது உங்களுக்கு? அது தோற்றத்துக்கு வராது, கவனத்துக்கு வராது. அந்த இடத்துல என்னதான் வரும்? ஆளுதான் வரும். நல்லா தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு 10 பேரும், தெரியாத ஒரு ஆளும் வலது பக்கம் நிக்கிறாரு, தெரிஞ்ச ஆளுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. நம்ம மனசுல என்ன வரும்? இவனுக்கு கணக்கில் எடுத்து மனசுனா எடுத்துக்க மாட்டோம். இந்த வலது பக்கம் நிக்கிறவன வலதுலாம் பார்க்க மாட்டோம். இவனை ஒரு கணக்கில் எடுத்துக்கிறாம நீ ஒரு மிச்சமா தரப்பா இருப்ப, இப்படித்தான் நடப்போம். எல்லா தலைவனும் இப்படித்தான் நடப்பான். இப்படி இந்த மனிதனால இப்படி முடிஞ்சுன்னு பாருங்களேன். இந்த நேரத்தில் ஒண்ணு வருது பாலு, ஒவ்வொரு செகண்ட்லையும் அப்படியே கவனம், கண்காணிப்பு, எது நல்லது எது கெட்டது, எல்லாத்திலையும் நான் நீதி தவறாதவன், இதுல இல்லாம நீதி இருக்கு, இது பெரிய பாரதூரமா, இதுல இல்லாம ஒரு பெரிய கேடு வந்துடும், இதுலயும் வரக்கூடாது. நான் நீதி தவறினவன் என்பது இந்த வலது இடத்துல கூட நீதி தவறாத ஒருத்தர் மத்ததுல எப்படி நடந்திருப்பாரு? மத்ததுல நீதினு ஒரு தலைப்பு தனியா வருது, அது இன்னொரு நாளைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுவோம், இது முடிகிற வரைக்கும் வார கிளாஸ்ல இதை வச்சுக்கிடுவோம், அது முடிஞ்சோன்னா குர்ஆன் கிளாஸுக்கு போவோம். அதுவும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம ரெண்டு குர்ஆன் தெரிய போறேன் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா தானங்க அவங்க கொண்டு வந்தாங்க நம்ம நம்ப முடியும். அதுல கண்டினியூ பண்ணிக்கிறோம். இதனுடைய தொடர் மிச்சம் இருக்குமானால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முடிகிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு பயன்படுத்திக்கிறோம், பிரச்சனை இல்லை. அதுக்காக அவசரமா அள்ளி கொண்டு போக முடியாது, விளங்குற மாதிரி தான் சொல்ல முடியும். அள்ளி கொஞ்சம் முடிஞ்சு வச்சு சொல்ல முடியுமா? அதுக்காக அப்படி சொல்ல முடியாது. விரிவா மனசுல பதிகிற மாதிரி படுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்ப இப்படி கேட்டு செய்யறாங்கல்ல, அப்ப ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் இப்படி இந்த பண்பை நம்மள்கிட்ட வரணும். ஒன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கரெக்டா நிக்கணும், சின்னதுல நிக்கணும், பெருசுல நிக்கணும், எல்லாத்துலயும் ஒரு கரெக்டா செஞ்சு காட்டணும்னு நடந்திருக்கிறாங்களே. இதுல பாருங்க, ஒரு தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், இப்படிப்பட்ட ஒருத்தரங்கள்ட்ட இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. வாலி வருது நிறைய போடுங்க, அப்பதான் தொடர்ந்து நடத்த முடியும். இதை விட இன்னொன்னு பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரணாம்பட்டுக்குலாம் நீங்க போனீங்கன்னா, இந்த நம்ம வடாக்காடு மாவட்டம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆம்பூர் வாணியம்பாடுலாம் போனா ஒரு அசரத்து இருக்காரு, ஒரு பேஷ்மா, ஒரு மௌலவி, அவர் போய் டீ கடையில டீயை குடிக்கிறாருன்னு வைங்க, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அசரத்து டீ கடைக்கு, அசரத்துங்கிறவர் டீ கடைக்கு கூட வரக்கூடாது, அசரத்துங்கிற கண்ணு கடைக்கு போன மாதிரி சொல்லுவாங்க. ஊர்ல போய் சாராய குடிச்சா அப்படி பேசுவோம்,
அந்த மாதிரி அசர்த்து டீ குடிக்கிறார், டீ கடை வந்துட்டாரா. அப்ப அசர்த்தா இருக்கக்கூடியவர் வந்து டீ கடை கூட வரக்கூடாது, அவரும் இப்படி தனியாக ஆக்கி கொண்டார். மக்களும் அப்படி என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இந்த பெரிய வேற எங்க பகுதிக்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து போயிட்டு வந்து சைக்கிள்ல போவேன். அது ஊர் போறான், எங்க ஊர்ல சைக்கிள்ல போறான், போயிட்டு வந்து சைக்கிள்ல போறான். ஓதிட்டு அதாவது ஓதி மௌலவியா வந்துட்டு சைக்கிள்ல போக கூடாது, மௌலவி வந்துட்டு சைக்கிள்ல போறான் என்னது அப்படின்னு என்ன சொன்னாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, சைக்கிள்ல போக கூடாது. அப்ப இந்த மாதிரி டூ வீலர் ஓட்டுறாங்க, அசல் டூ வீலர் ஓட்டுறாங்க, என்னமோ திருடிட்டாங்கிற மாதிரி, திருடிட்டா உங்களை கை பிடிச்சிருந்தான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அசல் சைக்கிள்ல போறான். இப்படித்தான் நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். மக்களோட மக்களா எல்லாத்திலையும் போகணும் வரணும். அதே மாதிரி வந்து ஒரு மீன் கடையில போய் நுழைஞ்சு எல்லாரும் மாதிரி மீன் பேரம் பேசி ஒரு பையில ஒரு அசர்த்து மீனை வாங்கிட்டு வந்தா அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அசர்த்துங்கிறாரு மீன் வாங்கிட்டு வர்றாரு. இப்படிதான் நடக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து வீதியில போயிட்டு இருக்கிறாங்க, தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. தெருவில் போயிட்டு இருந்தாங்கன்னா அப்ப ஒரு ஆள் வந்து கசாப்பு கடைக்காரர் போல இருக்கு, அவரு கிடா உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிடா அவர் கட்டி தொங்க போட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கிடா உரிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாக்குறாங்க, போயிட்டு இருக்கும்போது பாக்குறாங்க. அவர் கிட்ட போய் என்ன உரிக்கிற, என்ன கிடா உரிக்கிற சொல்லுங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிக்கிறாங்க. உரிக்க ஒழுங்கு கிடா ஊற உரிக்கிற, என்ன உரிக்கிற நீ, நான் சொல்லித்தரேன் அவனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறாங்க. கிடா உரிக்கிறேன்னு சொல்லி கையை விட்டு அவங்களுடைய அந்த கையை உள்ள தோல் வரைக்கும் பார்க்கலாம், எவ்வளவு உள்ள வரும் அவ்வளவு சீக்கிரம் உரிக்க முடியும். அக்குள் வரைக்கும் வர்ற அளவுக்கு கையை விட்டு என்ன செய்யறாங்க, உரிச்சாங்க அக்குள் வரைக்கும். அப்ப அந்த மாதிரி கையை விட்டு உரித்து அவருக்கு என்ன செஞ்சாங்க, காட்டி இப்படி உரிக்கணும், சரியான தட்டி கொடுத்துட்டு போறாங்க. இது யாருங்க, அபூதாவுல வரக்கூடிய அது சரியான ஹதீஸ் தான். இது யார், ஒரு ஆட்சி, ஒரு மன்னர், அவர் பேரை கேட்டா உலகம்லாம் நடு, ஒவ்வொருத்தரையும் நான் ஞாபகப்படுத்த, நீ மனசு மறந்துடுறீங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு சேர்த்து பார்க்கணும். சும்மா ஒரு மனிதர் இப்படி செஞ்சா நான் செஞ்சா நீங்க ஒன்னு ஆச்சரியம் கிடையாது, நீங்க செஞ்ச ஆச்சரியம் கிடையாது. யாரு செஞ்சாருன்னு அவருடைய தர்ஜா வச்சுக்கிட்டு நீங்க கம்பேர் பண்ணி இதை பார்க்கணும். ஒரு யாரு, ஒரு மாமன்னர், ஒரு பெரிய ஆன்மீக தலைவர், மதக்கு ஒரு பெரிய ஷேக், ஷேக்குக்கெல்லாம் ஷேக். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் மதிக்கப்படக்கூடிய ஒருத்தர் ரோட்ல சாதாரணமா போறது ஆச்சரியம், போறவர் இந்த மாதிரியான ஆட்களை வாழ்க்கையெல்லாம் கவனிக்கிறது ரெண்டாவது ஆச்சரியம். இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு உள்ளவங்க எல்லாம் இவங்க எல்லாம் தென்படவே மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய தலைவர் வர்றாருன்னா இந்த மாதிரி ரோட்ல கிடக்கிறவங்க அள்ளி கொண்டு எங்கிட்ட ஓடுறவங்க ஒழிச்சு விட்டு அந்த ரோட்டை காலி பண்றாங்க. பாக்குறீங்களா இல்லையா? ஒரு தலைவர் வர்றாருன்னா அன்னைக்கு பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்க ஆபத்து. தலைவர் வர்றாருல அங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது, தூக்கி எல்லாத்தையும் அள்ளி போடுறான்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை கவனிக்கிறாங்க உட்காந்து. சரி ஆடுதான் உரிக்கிறான்னு போக வேண்டியதானே, எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கணும். அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வேலையும் சரியா நடக்கணும். சரியாவே நடக்காட்டா கூட என்ன செய்வோம், சரியா நடக்க நமக்கு அவன் தலையெழுத்து அப்படின்னு போயிட்டு இருப்போம். முதல் எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைக்கணும். ஒண்ணு அப்படி நினைச்சா கூட பாக்குறோம் சரியா நடக்கலன்னு தெரியுது, சரி தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம், அது சொல்லி கொடுத்துட்டு இருப்போமா, நவனுக்கு சொல்லுவோமா, சொன்னதை சொல்லி கொடுப்போம். எதை சொல்லி கொடுப்போம், எதுல நம்முடைய அந்த அறிவை காட்டக்கூடிய இடம் இருக்கு அதுல சொல்லி கொடுத்துருவோம். இப்படி இல்ல இப்படித்தான் ஒரு புத்திசாலின்னு காட்டுறதுக்கு. இந்த உடல் கை கால போடக்கூடிய விஷயம் இருக்க அதுல சொல்லி கொடுக்க மாட்டோம். சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு, அது எப்படி அலங்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, படிச்சு கொடுத்துட்டு இருக்காரு, இப்படி இல்லைங்க இப்படி சொல்லி கொடுங்க நாங்க சொல்லுவாரு. இதுல அவர் கை ஒண்ணு அசிங்கமா போகாது. இவர் பெரிய அறிவாளி நாங்க நினைச்சுக்கிறோம். ஒரு சபையில ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்தும்போது தப்பா சொல்லி கொடுக்குறாருன்னு வைங்களேன், அங்க வந்து தலையிடுவோம். எதுக்கு, கரெக்டா சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு அறிவாளி நினைக்குவான். இது சொல்லி கொடுக்கறதுனால இவருக்கு என்ன ஏற்படும், ஒண்ணும் இல்ல. சொல்லி கொடுக்கறதுனால கை அசுத்தமா போகுமா, இவருடைய தரவேகம் குறைஞ்சு போயிடும், குறையாது. எதை செய்யறாங்க, எதை செய்ய யோசிப்போமோ அதை செய்யறாங்க. இது போய் நம்ம இது தேவையா, இது ரத்தத்திலையும் அதுலையும் கையை போட்டுக்கிட்டு என்ன கூலி கிடைக்க போதா, இதுல இப்படியே உரிச்சு வரத்தான் போகுது, இதை போய் உரிக்கிறத போய் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? அதாவது எவ்வளவு சாதாரணம் பாருங்க. சாதாரணத்துக்கு இது பெரிய ஒரு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த ரொம்ப சாதாரண வாழ்க்கைக்கு இப்படி சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களே, இது என்ன, இது அல்லாஹ்வுடைய தூதர் ப்ரூஃப். இதெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய எவனாலே முடியல, அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. எனக்கு நான் அந்த நிலையில தான் எனக்கு முடியாது, நீங்க அந்த நிலையில உங்களுக்கு முடியாது, இங்க இருக்க யாருக்கும் முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால், அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து வந்தால் இப்படி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு நடத்த முடியாது, நடக்க முடியாது. இந்த செல்வாக்கு இந்த புகழ் வந்தா நீங்க என்னதான் பெரிய அல்லாஹ் தஸ்பீஹ் உருட்டிட்டு இருந்தாலும் சரி நடக்காது. ஏன் அவ்வளவு போறீங்க? நம்ம ஒரு விமர்சனத்துக்காக சொல்லல. நான் அந்த காலத்துல தப்லீக்ல ரொம்ப கூடுதலா நான் ஈடுபாடு வச்சு 7 சில்லா 280 நாள் போயிருக்கேன் தொடர்ந்து கண்டினியூவா. 280 நாள் கண்டினியூவா போயிருக்கிறேன்.
வடநாட்டில் மேவாத்து அங்கே டெல்லி கிரிலாம் அப்போ வடநாட்டெலாம் பார்த்தது அப்போ தான் மர்கஸுக்கெல்லாம் போனோம். பெரிய ஷேக் ஹசரத்ஜி பையத்தெல்லாம் வாங்கியிருக்கிறேன், முறியெல்லாம் வாங்கியிருக்கிறேன். போகிறோம் அங்கே போனாங்க ஷேக் நம்ம பெரிய மரியாதை போகிறோம். நம்ம அப்படி போயிட்டு அப்படியே டேனாகி திரும்புறது எதில் திரும்புகிறோம் பார்க்குறோம், எல்லாரும் கை கட்டி நிற்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கை கால் அமைக்க விடுறாங்க. சின்னடா இது என்ன மார்க்கம் இருந்து அப்போ நம்ம வெறுப்பு வருது. மற்றவங்களுக்கு அது ஒரு நல்லதாக தெரியுது, நமக்கு அது ஜீர்ணிக்க முடியல. அப்ப இப்படி ஆன்மீகத்திலேயே பக்குவமாக சொல்ல அடக்கம் இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைமையில் நம்ம இப்படி பார்க்கிறோமே, மற்றவர்கள் எப்படி பார்க்க முடியும்? அதுல அப்படி இருக்குது. கையாமுக காலமுக இப்படி குசனு திண்டு இந்த மாதிரியான ஒரு பந்தாவோட காட்சி தர்றாங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு புகழ் இப்படி அவங்க ஆக்குது. பள்ளிவாசலுக்கு தொலை வருவாங்க அவங்க ரூம்ல இருந்து அட்டிசல் அசரிச்சு வர்றாங்க, அம்புடு படம் இடிச்சு தள்ளிவிட்டு அசரிச்சுக்கு வேணும். சரி இமாமத்து செய்ய வர்றாரு, இமாமத்து செய்ய வர மாட்டாரு, தொழுவத்தான் வர வேற ஆள் இமாம் இருக்காரு. இமாமத்து செய்ய வந்தா பரவாயில்ல, போய் இமாம் வந்தான்னு சொல்லி தள்ளி விட்டா பரவாயில்லைங்க. வேற ஒரு இமாம் இருப்பாரு, முதசப்புக்கு வர்றதுக்கு மார்க்கத்தில் என்ன சட்டம்? நீ வந்து உட்காரணும். முதசப்புக்கு வர்றத ஆசைப்பட்டா நீ என்ன செய்யணும்? மற்றவங்க எல்லாம் வர முந்தி நீ வந்து வந்து உட்கார்ந்து இருக்கணும். எல்லாரும் அவன் முதசப்புடைய நன்மை எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு முதசப்புல பிந்தி வர ஆளை உட்கார வைக்கிற எந்த மார்க்கத்தில் உள்ளது? ஒரு ஆன்மீகமே ஒருத்தன் அப்படி ஆக்கும். அதுக்கு உதாரணம் இது. ஆன்மீகத்தில் புகழ் வந்தா கூட ஒரு வரை இப்படி ஆக்கும். இப்படி எல்லாம் இது பெரிய புகழா? இது ஒரு சின்ன ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பு, அவ்வளவுதான். இந்த மாதிரியானது இல்லை. இந்த மாதிரி ஒரு அதிகாரம் உள்ள ஒரு செல்வாக்குமான ஒரு பதவியும் இல்லை. அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால எப்படி ஆடு உரிக்க முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வர்றாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமத்துல இருந்து வர்றாரு, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவன நம்மளா இருந்து அரைஞ்சு விடுவோம், நடந்துகிட்ட முறைக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, முகமதே நான் வந்து கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். வந்து பேரை சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கிராமத்துல இருந்து வர்றாரு, வந்து யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லி வந்திருக்காரு. வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, முகமதே இப்ப நான் உன்ட்ட எதுக்கு வந்து தெரியுமா? கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். சரி சொல்ற மெத்தடே சரியில்லை, கோவம் ஒரு இருக்கிற ஆளுக்கலாம். கேளுங்க. அது எப்படி கேட்பேன் தெரியுமா? முஷத்திது நாளைக்கு பில் மசாலா, கடுமையா கேட்க போறேன், சும்மா சாதாரண கேட்க மாட்டேன். ஒரு கேள்வி கேட்க போறேங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? முஷத்திது நாளைக்கு பில் மசாலா, கேள்வியையும் காரசாரமா கடுமையா கேட்க போறேன், கொடூரமா தான் கேள்விலாம் இருக்கும், கேளுங்க கேளுங்க அப்படின்றாங்க. என்ன கேட்கிறாரு தெரியுமா? அல்லாஹ் தான் உங்களை வந்து தூதரை அனுப்புனானா? ஆமா அல்லாஹ் தான் அனுப்புனான். அப்படியா? 5 வேளை தொழுகணும் நீங்க சொல்ற நெசமா? ஆமா தொழுகணும் சொல்றாரு. அல்லாஹ் தான் உங்களை தொழுமாறு கட்டளை, நீங்களா சொல்றீங்களா? அல்லாஹ் தான் கட்டளை. அப்புறம் என்ன செய்யணுங்க? நீங்க நோன்பு வைக்கணும். அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்னானோ? ஆமா. நீங்களே சொல்லலையோ? இல்ல. அப்புறம் என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்கணும். அதுவும் அல்லாஹ் தான் சொன்னானோ? இப்படின்னு ஒண்ணுக்கு கிண்டல் பண்ற வேலை செய்யறாரு. அல்லாஹ் தான் உங்களை அனுப்புனானோ? அல்லாஹ் தான் தொழுவ சொன்னானோ? அல்லாஹ் தான் நோன்பு சொல்றதுக்கு பூரா திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமா சேர்த்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தானோன்னு கேட்டா போதும்ல. வந்தவர் என்ன செய்யறாங்க? ஒண்ணுக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சாண்டா எல்லாத்துக்கும் தானே. அல்லாஹ் தான் உண்மை அனுப்பி வைத்தானாண்டா முடிஞ்சு வச்சு கதை. இவ்வளவுக்கு கூறுகட்ட ஆளை வந்து அவர் கேட்கிறாரு, ஒரு விவரம் இல்லாத ஒரு ஆளை வந்து கேட்கிறாரு. கிராமத்தாளு பேரை சொல்லி அந்த கேட்கிற தோரணையே கொடூரமா நினைச்சுக்கிறாங்க. நான் சும்மா இழுத்து பேசுறேன். அவர் வந்து அந்த காட்டு அரபி தோரணையில அவர் பேசியிருப்பாரு, ஒரு அதட்டுற மாதிரி ஒரு மாதிரியான தோரணையில கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க சிரிச்சுக்கிட்டேன். அவன் அல்லாஹ் தான் அனுப்புனான், அல்லாஹ் சொல்லித்தான் நான் சொல்ல நானா சொல்லலப்பா. அதான் அதுக்கு பதில் தான் சொன்னாங்களே தவிர ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி செஞ்சா நம்ம சும்மா இருப்போம். 4வது தடவை அல்லாஹ் அனுப்புனான்னு கேட்டா எழுந்து கூட சொல்லுமா இல்லையா? அப்படித்தான் சொல்லுவோம். எல்லா மனுஷனும் அவ்வளவு ஒரு லிமிட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. எவ்வளவுதான் பொறுமையான ஆளா இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி இருக்க முடியாது. கேட்கறதுக்கு ஆமா இப்படி ஆமா ஆமான்னு சொல்றாங்க, கேட்கறதுக்கு பதில் தான் சொல்றாங்க. கேட்கறதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? ஆமாப்பா பொய்யாவளன்னு சொல்லல, நெசமத்தான் அல்ல அனுப்பணும். உரையும் கேட்டுப்பட்டு நான் இப்ப அல்லாவுடைய தூதர் தான், எனக்கு கரெக்ட் தான், நான் இப்ப ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது ஏத்துக்கிற வச்சதே இதுதான். அந்த அந்த கொஸ்டின்ல டெஸ்ட்ல அவர் விளக்கிட்டாரு. இவ்வளவு கடுமையா கேட்ட பிறகு கூட கொஞ்சம் கூட சுளிக்கல, முகத்தை சுளிக்கல, ஒரு கடும் வார்த்தையை சொல்லல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமாங்கிற மாதிரி நடந்து கொள்ளல. இவ்வளவுக்கு அதை மற்றவங்க எல்லாம் கோவப்பட்டாங்கன்னு வருதுன்னா பாத்துக்கணும் எப்படி நடந்திருப்பாரு.
அதாவது மற்ற இருக்கிறவங்க எல்லாம் இவர் நடந்து கொள்ற மெத்தட முறையை பார்த்து எப்ப கோபப்படுவாங்க? சும்மா கேள்வி கேட்கிற ஆள தான் கோபப்படுவாங்களா? விளங்குற கேள்வியா இருந்தா கோபப்படுவாங்களா? இது விளக்கிற கேள்வியா இருந்திருக்கு, விளங்குற கேள்வியா இல்ல. அப்ப விளங்குற கேள்வியா அந்த தோரணை அப்படி இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க அதுக்கு விளக்கம். அந்த மாதிரி கேட்டதுக்கெல்லாம் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, புகாரில இந்த ஹதீஸ் வருது. அல்லாஹ் அரசலக்க, அல்லாஹ் அரசலக்க, திருப்பி திருப்பி கேட்பாரு. அல்லாஹ் அரசலக்க, அல்லாஹ் அமரக்க, அல்லாஹ் தான் ஏவனானா, அல்லாஹ் தான் அனுப்புனானா, அல்லாஹ் தான் கட்டளை இட்டானா, எங்க பணக்காரன் வாங்கி வேலை கொடுக்க சொல்லிட்டானோ, இப்படி இப்படி மாதிரிலாம் கேட்கறது. இப்படி கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆமா, இந்த ஆமாங்கிற பதில் தான் அவ்வளவுக்கும். ஏன்னா கேட்டவனா ஆமாங்கிற விடைக்கு உள்ள கேள்வியை தான் கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு பதில் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒண்ணு பாக்குறோம். அதே மாதிரி அபூ உமைர்னு ஒரு பையன், ஒரு பொடியங்க, சின்ன பையன், 10 வயசுக்குள்ள உள்ள பையன். இந்த பையன் ஒரு பறவையை பிடிச்சி விளையாண்டுட்டு வச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. சின்ன பையன், சின்ன பையன்னா அந்த அதிசல சின்ன பையன், சின்ன பையன் ஒரு பெரிய சகாபியா இருந்திருப்பார் பின்னாடி. நான் வாங்கி வென்றான்னு கேட்கக்கூடாது. இது நடக்கும்போது ஒரு 10 வயசு பையன் தானே, அந்த அடிப்படையில் சொல்றதுதான். சின்ன பையன் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு, ஒரு குருவி வச்சு விளையாண்டு இருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹி போகும்போது வரும்போது என்ன செய்வாங்க, அந்த அவங்க தென்படுற மாதிரி அந்த குழந்தைய பாக்குறாங்க. ஒரு நாள் பார்த்தா குருவியை காணோம். அவர் மட்டும் நிக்கிறாரு. கூப்பிட்டு, நம்ம அந்த குருவி ஒண்ணு வச்சிருப்போம் எங்க அது? இதெல்லாம் ஒரு தலைவருக்கு வேலையா இதெல்லாம்? அதாவது அவ எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஒரு பையனை கவனிக்கிற அவசியம் இருக்காங்க. சின்ன பையன் விளையாடுறான், ஒரு நாளைக்கு பந்து வச்சு விளையாடுவான், ஒரு நாளைக்கு எந்த வச்சு விளையாடுவான், இல்லாம இருக்கு பலதும் இருக்கு. சின்ன பையனுக்கு மூருக்கு தகுந்த மாதிரி இருப்பான், சிரிச்சிட்டு இருப்பான், அழுகிட்டு இருப்பான், ஒண்ணும் இல்லாததுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். எத்தனையோ டைப்ல குழந்தைகளை பார்க்கணும். அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு, யா அபா உமைர் மா பால நுகைர், அபு உமைரா என்ன பேரை சொல்லி, அதுவும் அதாவது பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. முதல்ல ஒரு பையன் போயிருக்கலாம், அந்த பையன் பேர் இல்லாம இவங்க ரேஞ்சுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. விளையாட்டு புள்ள தெருவில் நின்று விளையாடக்கூடிய ஆளுகளுடைய பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு, அபு உமைர இந்த எங்க அந்த பறவை எங்க, அது செத்து போச்சுங்க. இப்படி இப்படி எல்லாம் ஒரு எளிமை, கற்பனை பண்ண முடியாத ஒரு எளிமை. இந்த மாதிரி ஏழ்மை சொல்ல எளிமையான ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிலையில அந்த வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊழியர்னு நம்ம உங்களுக்கு சொன்னோம். ஊழியர்னா என்ன? சின்ன 10 வயசுல விட்டாங்கல்ல, ஏதாவது வெளியே போக சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, இவரை முடிச்சுட்டு வருவாரு. ஒரு நாள் அனுப்பி வைக்கிறாங்க, இவரை காணோம், அனுப்புனால காணோம். ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொன்னா, ஒரு ஹாஜத்துன்னு வருது, என்னன்னு ஹதீஸ்ல வரல. ஒரு தேவைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். போன ஆளை காணோம், அனசை காணோம். சரி, போன ஆளுக்கு என்ன ஏதாச்சும் உங்கதான பொறுப்பு. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தேடிக்கிட்டு வர்றாங்க. இவரு அனசு அவர் சொல்றாரு, அனசு அவரு சொல்றாருன்னா, சொல்ல ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க, நான் என்ன பண்ண தெரியுமில, சின்ன பிள்ளை மாதிரி சொல்றது, நான் போய் பசங்க எல்லாம் விளையாண்டு இருந்தாங்களா, அதை சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க, என் வயசு பசங்க எல்லாம் விளையாண்டு இருந்தாங்கல்ல, நான் அதுல போய் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தேடி வந்து என் பின்னாடி அப்படி போட்டுல அப்படி கையை வச்சு அப்படி திருப்புறாங்களாம். திருப்பு அவர் சொல்றாரு, திருப்புனாங்க. திருப்பாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க எப்படி நிக்கிறாங்களா? சிரிச்சுட்டு நிக்கிறாங்களாம். அதாவது அதை கவனிக்க வேண்டியது தெரியுமில்ல, அப்படி பாருங்க, ஒரு சிரிப்புன்னு சிரிக்கிறாங்க. என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது முடியாட்டி முடியாது சொல்ல முடியாதா அப்படித்தானே சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, அந்த அப்படி திருப்பி அவர் நோக்கி ஒரு சிரிப்பு வர ஒண்ணும் இல்லையா, சிரிச்சுட்டு போயிட்டாங்க. சிரிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்பா வரலாம் கேட்கல. அப்ப அவருக்கு விளக்குறாங்க, நான் ஒண்ணு சொன்ன வேலையை நீ செய்யல, பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றத, அதுக்கு சொல்றதுக்கு ஏற்றுக்கிற இந்த முறையை கவனிங்க. அந்த சிரிப்புன்னு போதும் இவரை திருத்துறதுக்கு. நாளைக்கு ஒரு வேலை சொன்ன அடிச்சா கூட அப்படி செய்ய மாட்டாருங்க. இந்த ஒரு சிரிப்பு வந்தவரை காலமெல்லாம் வந்து அவரை அப்படி கட்டுப்படுத்தி வச்சிடாதா? ஒரு சிரிப்புல அப்படியே ஆட்சி பண்ணாங்க மனித உள்ளங்களை. அந்த மாதிரியான ஒரு இல்லைன்னா லட்சம் பேர் பெரிய அபூபக்கர் சொன்னா கூட அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்தஸ்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துட மாட்டாரா? இது ஆள் கிடைக்காத ஆளா? நான் நீண்டு போட்டி போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்யறதுன்னா, அப்படி போட்டி போட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல இவர் காணணும், இவர் தேடிக்கிட்டு அக்கறையா வரணுங்கிற அவசியம் கிடையாது. சேர்ந்தா தோஞ்சிட்டு போ, நீங்க பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லலாம். தானே இறங்கி தேடி வர்றாங்க. அவர் பார்த்த சந்தோஷத்துல காரியத்தை பத்தி கவனிப்பில்லை, அப்படி நோக்கி ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம்.
அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. 3 நிமிஷம் இருக்கா? சரி. அப்ப கடன் வாங்கி இருக்கும் பொழுது கடனை கொடுக்க முடியல. தன்னுடைய தேவைக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அல்லது பொது காரியத்துக்கும் கடன் வாங்குவாங்க. தனக்கு மாத்திரம் கடன் வாங்க மாட்டாங்க, பொது காரியத்திற்காகவும் கடன் வாங்குவாங்க. யாராவது ஒரு கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஒட்டகம் தான் கொடுங்க, பெருசத்தை வாங்குவாங்க. அவன் நம்பிக்கை, எப்படி கஜானாவில் திரட்டிட முடியும் நம்பிக்கை. ஒட்டகம் ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் பாரு, உங்களுக்கு ஒட்டகம் வச்சிருக்கிறாரு கொடுத்துருங்க, நான் தந்துடுறேன் அப்படின்ட்டுவாங்க. சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆளு கொடுத்தவர் தரேன்றாங்க, வரல. இவருக்கு வந்து ஜக்காத்து தான், இந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, இவர் கொடுக்கல. வந்து ஏறிச்சு இந்த ஆளுக்கு, என்னையா வாங்க தெரியுதுல, அவர் வந்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாரு. கடன் கொடுத்தவர் பள்ளிவாசல வந்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாராம். எவ்வளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா, எங்களை விட்டா நாங்க அவனை தலையை எடுத்துருவோம், அப்படி பேச ஆரம்பிச்சுட்டார். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களை விட்டா தலையை எடுத்துக்கிடுவோம், அவ்வளவு கடுமையாக பேச ஆரம்பித்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? விடுங்கள், கடன் கொடுத்தவருக்கு இந்த உரிமை இருக்கிறது. நான் வாங்கிட்டு அவர் கொடுத்தவர், நான் ரசூலு, நான் தலைவரை தொண்டர்னு பார்க்கல, நான் குரு அவர் சிஷியர்னு சொல்லல. இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது வாங்கினவர் கொடுத்தவர் தான் பார்க்கணும். இந்த இடத்துல எதை நான் பார்க்கணும்? நான் வாங்கிட்டு அவர் கொடுத்துட்டார், கடன் கொடுத்தவருக்கு பேச உரிமை இருக்கு, பேசட்டும், எவ்வளவு நாள் பேசணும், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அது என்ன நம்ம பார்ப்போம்? என்கிட்ட கேட்கறோம் வேண்டியா, கொடுத்த கண்ணை கேட்க போனா, கொடுத்த கண்ணை கேட்டா என்கிட்ட நீங்க வந்து கேட்கிற அளவு வந்துட்டீங்களோ அப்படிங்கிறான் இன்னைக்கு மனுஷன். அப்ப கடனாளியாகத்தான் தன்னை பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தலைவன் பார்க்கிறேன். இப்படி அவங்களுடைய அற்புதம்